ஹலோ ஆல். இந்த வீடியோவில் MWC CAT 2க்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதே வீடியோவில் ஒரு சம்மையும் நான் கவர் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் என்னென்னா CAT 2க்கு 2 லெசன்ஸ் இருக்குது, யூனிட் 1 யூனிட் 3. யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானில் இருக்கக்கூடிய சம்மும் மேக்னெட்ரானில் இருக்கக்கூடிய சம்மும் சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்ரான் அதாவது கன்வென்ஷனல் மேக்னெட்ரானில் இருக்கக்கூடிய சம்மும் ரெண்டுத்துலேயுமே ஒரு 10 மார்க்ஸ் சம் இருக்குது. இதில் ஒரு 10 மார்க்ஸ் சம், இதில் ஒரு 10 மார்க்ஸ் சம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கொஸ்டின்ஸில் மாற்றி கேட்பாங்க. ஸோ அந்த சம்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதே மாதிரி ரெட் டயோடுன்னு ஒரு டாபிக் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு டெரிவேஷன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க தான். பட் அட்லீஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் ஆகணும், கொஞ்சமாச்சும் ஒரு ஆவரேஜாக ஒரு 30-35 மார்க்ஸ் இருக்கணும்னா என்னென்னு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறமா அந்த டெரிவேஷன்ஸ் கூட போய்க்கலாம். நான் அனுப்புகிற ஆர்டர்லேயே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். யூனிட் 2ல் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் அண்ட் மேக்னெட்ரானில் இருக்கக்கூடிய சம்மும் ரெட் டயோடும் ஒரே ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் ஈஸியாக தான் இருக்கும். யூனிட் 3ல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரிக்க முடியும். யூனிட் 3ல் ஃபஸ்ட் ஆஃபில் 3 லாசஸ் இருக்கும். மைக்ரோ ஸ்ட்ரிப்பில் 3 லாசஸ் ப்ளஸ் ஒரு கியூ ஃபேக்டர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். இதெல்லாம் நோட்டில் எழுதுனா ஒரு 5 to 6 பேஜஸ் கிட்ட தான் வருமே. பெரிய டெரிவேஷன்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃபார்முலாஸ். அதை மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இது ஃபார்முலாஸ் எல்லாமே, எது சப்ஸ்டியூஷன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தான். இதே செகண்ட் ஆஃபில் ஃபுல்லாக தியரி மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஆஃபில் தியரி தான், டெரிவேஷன்ஸ் கிடையாது, தியரி தான். என்ன தியரினா ஒரு மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ், இந்த ஃப்ரீக்வன்சி மெஷர்மெண்ட், பவர் மெஷர்மெண்ட், VSWR, இம்பிடன்ஸ், இந்த 4த்தில் ஏதாச்சும் ஒரு 3 படித்தாலே போதும். ஃபைனலாக அதுக்கப்புறம் இந்த யூனிட்லேயே லாஸ்ட்டு 2 மார்க்ஸில் வந்து மிக்சர்ஸ் அண்ட் டயோட்ஸ்னு இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் சம் இருக்கும், அதே மாதிரி மேக்னெட்ரான்லையும் சம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மேக்னெட்ரானில் இருக்கக்கூடிய சம்மை சொல்லிடுறேன். சம் வந்து ஜஸ்ட் ஃபார்முலாஸ் இருந்தாலே போதும், எல்லாமே அங்கே கொடுத்துருவேன். டேரக்ட் சப்ஸ்டியூஷன் மட்டுமே தான், நீங்கள் எது டிரைவ் பண்ணியெல்லாம் கொண்டு வர தேவையில்லை. ஃபஸ்ட் நான் மேக்னெட்ரான் சம்மை கவர் பண்ணிடுறேன். மேக்னெட்ரான் சம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும் வேணும். அந்த ஃபார்முலாஸை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் வரும்போது அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஃபார்முலாஸ் நான் காமிக்கிறேன், நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய நோட்ஸ் நான் அனுப்பி விடுவேன். ஸோ இதுதான் அந்த 6 ஃபார்முலாஸ். இந்த 6 ஃபார்முலாஸில் இருந்து தான் சம்ஸ் இருக்கும். ஒரு ஆங்குலர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சினா ω0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், ஒரு ω/r மென்ஷன் பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 2πf. அதே மாதிரி இந்த 6 ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 6 ஃபார்முலாஸில் பெருசாலாம் கஷ்டமே இருக்காது. ஃபஸ்ட்டு ω0 கண்டுபிடிப்பீங்க. அந்த ω0 இங்கே இருக்குது, சி எல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. இதில் எனக்கு ஜிஆரும் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கும் இந்த ஃபார்முலாக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், டினாமினேட்டரில் ஜிஆர் கூட ஜிஎல் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் ஜிஆரை விட்டுட்டு ஜிஎல் மட்டும் எழுதணும். இந்த இடத்துல ஜிஆர் இருக்கும், இது ஜிஎல் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி எழுதுனா அதான் லோடட் குவாலிட்டி ஃபேக்டர், அவ்வளோதான். இது நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சியில் 2 எஃபிஷியன்சி இருக்குது. ஒன்று வந்து 1/1 + இந்த ஃபார்முலா 6 ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கோங்க. டேரெக்டாக சம் போயிடுறேன். ஸோ ஃபாஸ்ட்டாகவே இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு என்னென்னா, கன்வென்ஷனல் எக்ஸ்பேண்ட் பல்ஸ்டு கன்வென்ஷனல் மேக்னெட்ரான் ஹாஸ், இதில் நான் எழுதலை. எக்ஸ்பேண்ட் பல்ஸ்டு கன்வென்ஷனல் மேக்னெட்ரான் ஹாஸ் திஸ் ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு எனக்கு என்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, ஆனோட் வோல்டேஜ், பீம் கரண்ட், ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி, இது எல்லா பேராமீட்டர்ஸுமே கொடுத்துருவாங்க. பட் இங்கே சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ, இந்த V0 I0 அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம தான் எழுதணும். ஜஸ்ட் இந்த ஆனோட் வோல்டேஜ் = 5.5K அப்படின்னு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனோட் வோல்டேஜ்னா V0 அப்படின்றது தெரியணும், பீம் கரண்ட்னா I0, ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சினா F, ரெசனன்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னா கண்டக்டன்ஸை எப்பயுமே நான் Gயில் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஸோ G, ரெசனன்ட்ன்றதுனால LR அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த ரெசனன்ட் கண்டக்டன்ஸ் தான் GR. அப்போ லோடட் கண்டக்டன்ஸ் வந்து GL. வேன் கெப்பாசிட்டன்ஸ் தான் சீனு நான் மென்ஷன் பண்ணுவேன். அப்புறம் டியூட்டி சைக்கிள் அண்ட் பவர் லாஸ் வந்து P லாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, ஆங்குலர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு ஃபார்முலா என்ன, ω0 = 2πf. ஆஸ் யூஷுவல் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினால என்ன 2πf தானே. ஸோ 2πf அப்படின்றது தான் 2 × πயோட வேல்யூ 3.14 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இல்லை கேல்குலேட்டரில் ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் 2π அப்படியே போட்டுட்டு எஃபோட வேல்யூ இங்கே கொஸ்டின் இருக்குது. ஏதாவது என்ன எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி, கரெக்டாக இந்த ஃப்ரீக்வன்சி இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி 9 GHz அப்படின்றது 10⁹ அதை மறந்துடக்கூடாது. அப்புறம் 10⁹ அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எனக்கு ω0. ஆங்குலர் அப்படின்றதுனாலே நான் ரேடியனில் தான் மென்ஷன் பண்ணுவேன். இதுவே எனக்கு நார்மல் ஃப்ரீக்வன்சினா ஹெர்ட்ஸில் மென்ஷன் பண்ணுவேன். ஆங்குலர் அப்படின்னா ரேடியனில் மென்ஷன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அன்லோடட் குவாலிட்டி ஃபேக்டர். இதுக்கு என்ன சொன்னேன், இந்த ஃபார்முலா கூட சிஏ மல்டிப்ளை, இந்த ஃபார்முலா இந்த வேல்யூ கூட சிஏ மல்டிப்ளை பண்ணிட்டு ஜிஆரால் டிவைட் பண்ணிக்கோ, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வேல்யூ இன்ட்டு சியோட வேல்யூ, சின்றது வேன் கெப்பாசிட்டன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேன் கெப்பாசிட்டன்ஸ் = 2.5 பிகோஃபாரட். பிகோன்றது 10⁻⁻12, ஜிகான்றது 10⁻⁹, பிகோன்றது 10⁻⁻12. தர்ஃபோர் இந்த -12 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஜிஆரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஜிஆரோட வேல்யூ ஆஸ் யூஷுவல் இங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். கண்டக்டன் எதுக்கு இந்த மோன்ற யூனிட் என்னன்னா, கண்டக்டன்ஸுக்கு ஆப்போசிட் என்னன்னா, கண்டக்டன்ஸ்னா G, ஆப்போசிட் என்னன்னா அதனுடைய ஆப்போசிட் என்னது ரெசிஸ்டன்ஸ், கரெக்டாக. ரெசிஸ்டன்ஸ் நான் எப்படி சரி, கண்டக்டன்ஸ்க்கு ஆப்போசிட் வந்து ரெசிஸ்டன்ஸ், கரெக்டாக. ரெசிஸ்டன்ஸை நான் ஓம்னு மென்ஷன் பண்ணுவேன், அதாவது OHM. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக மோலர் MHO அப்படின்னா மோ, ரெசிஸ்டன்ஸோட ஆப்போசிட்ஸ் தான். இதுதான் இந்த மோ அப்படின்ற யூனிட், ஓகேவா.
ஜஸ்ட் அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். இதோட வேல்யூ 707. ஜஸ்ட்டு பக்கத்தில் இதே வேல்யூஸே வராது, 707.01 அந்த மாதிரிலாம் வரும். எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எழுதிக்கோங்க. அதே மாதிரி லோடட் குவாலிட்டி ஃபேக்டர்லையும் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஜிஆர் ப்ளஸ் ஜிஎல். ஜிஆர் இங்கே எனக்கு ஜிஎலோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, அதாவது ஜிஎல்ன்றதை எங்கள் லோடட் கெப்பாசிட்டன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இன்னும் வேறு என்ன கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் குவாலிட்டி ஃபேக்டர், இதுவும் ஃபார்முலா நான் ஆல்ரெடி காமிச்சேன். எக்ஸ்டர்னல் குவாலிட்டி ஃபேக்டருக்கும் அன்லோடடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இந்த இடத்துல ஜிஆருக்கு பதிலாக ஜிஎலை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்போ இதனுடைய வேல்யூ திஸ், சியோட வேல்யூ 10⁻12 into 2.5, ஜிஎலோட வேல்யூ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். சிம்பிள். சர்க்யூட் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் 1/, எஃபிஷியன்சி நான் எப்படி மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் குவாலிட்டி ஃபேக்டரையும் அன்லோடட் குவாலிட்டி ஃபேக்டரையும் ரேஷியோ எடுத்து அதை தான் இங்கே ரேஷியோ எடுத்திருக்கேன். ஜஸ்ட் டோட்டல் டபிள்யூ கிடையாது, அதாவது இந்த இதுக்கு மட்டும்தான் எனக்கு டிவிஷன். ஓகேவா? அப்போ QXன்றது நம்ம கண்டுபிடிச்சி Q நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த வேல்யூ வரும். பட் இது எனக்கு எஃபிஷியன்சி அப்படின்னாலே நான் பர்சன்டேஜில் நான் மென்ஷன் பண்ணுன்றதுக்காக வந்திருக்க வேல்யூவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா 100% தான் மென்ஷன் பண்ணுவோம். therefore 11.11%. எலக்ட்ரானிக் எஃபிஷியன்சிக்கு மட்டும் கொஞ்சம் ஃபார்முலா இருக்குது, ஒரு பெரிய ஃபார்முலா மாதிரி இருக்கும். பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும். V0னா என்ன, கொஷின் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆனோடு வோல்டேஜ்னு இருக்கும். I0னா ஆனோட் கரண்ட், சாரி பீம் கரண்ட். ஆனோடு வோல்டேஜ் பீம் கரண்ட் மைனஸ் பவர் லாஸ் டிவைடட் பை ஆனோடு வோல்டேஜ் இன்ட்டு பீம் கரண்ட். அதாவது இதை விட்டுட்டிங்கன்னா சேம் வேல்யூ, பவர் லாஸையும் மைனஸ் பண்ணணும், பவர் லாஸையும் மைனஸ் பண்ணிட்டு ரேஷியோ எடுக்கணும், அவ்வளோதான். அப்போ பவர் லாஸ் இது எல்லாமே கொஷின்லேயே கொடுத்துருக்கான், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அது 25.25. அப்போ இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே. நான் ஃபார்முலா யூஸ் பண்ணது இந்த ஃபார்முலாஸ் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. இதுக்கான நோட்ஸை நான் இப்போ வந்து இந்த வீடியோ ஃபோல்டருக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வீடியோ நோட்ஸ் அப்படின்னு நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போடுறேன். அந்த இதை பார்த்துட்டு அந்த நோட்ஸ் போய் பார்த்து ஜஸ்ட் எழுதி பார்த்து வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.